ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எப்படி கஷ்டப்பட்டு செஞ்சாலும் சில வேளைகளில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சப்பாத்தி சாஃப்டாகவே இல்லையே, ரொம்ப வரட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம சப்பாத்தி செய்யும்போது ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நடுப்பகுதியில் கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு நாம் எப்படி நல்லா தேய்ச்சி விடுவோமோ அதே மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா மாவு போட்டுட்டு சப்பாத்திக்கு நாம் எப்படி நல்லா மெலிசாக தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸியாக வந்துவிடும் நமக்கு. இப்போ நம்ம கல் சூடானதுக்கப்புறம் கல்லில் போட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம சப்பாத்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல லேயர் ஷேப்பில் வரும், நல்ல புஷ்ஷுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். நமக்கு வெளிப்பகுதியில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. லைட்டாக இந்த மாதிரி உள்ளே தடவிட்டு நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சாவே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இதை நம்ம நாளாக மடித்து செஞ்சதால் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு கோதுமை பரோட்டா சாப்பிட்ற மாதிரியே நல்ல ஃபீல் இருக்கும். நிறைய லேயர்ஸும் இருக்கும். நாம் எங்கேயாவது தூரமாக ட்ராவல் பண்ணும்போதோ அல்லது வேலைக்கு போகும்போதோ இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா காலையில் எடுத்துகிட்டு போகிற சப்பாத்தி சாயங்காலம் ஆனால் கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வரட்டி மாதிரி ஆகிடாது, நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சட்னிக்காக யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சம் காரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை 2 சுற்றி இந்த மாதிரி நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பவுடர் ஆகிடுச்சு. இதை நாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதிக நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இதை நாம் கீரை பொரியல் பண்ணும்போது அல்லது பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது கடைசியாக, அதாவது ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் நம்ம பொரியல் செய்யும்போது தேங்காய் சேர்த்துப்போம். சப்போஸ் நம்மக்கிட்ட தேங்காய் இல்லாத வேலைகளில் கூட பொரியலுக்காக நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. பொதுவாகவே நம்ம பீட்ரூட் பொரியல் செய்யும்போது எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். தனியாக பீட்ரூட் மட்டுமே தான் நம்ம பொரியல் பண்ணி எடுத்துப்போம். ஆனால் இந்த மாதிரி பவுடர் நல்லா கடைசியாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து பாருங்கள், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். முதல்ல நல்லா சீவும் போது இதுலேருந்து நல்லா தண்ணி வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற டீ வடிகட்டி ஒன்று எடுத்துக்கலாம். அந்த டீ வடிகட்டியில் இந்த மாதிரி நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற சாறு எல்லாமே நமக்கு தனியாகவே கிடச்சிடும். இப்போ ஃபுல்லாகவே நான் வடிகட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு சாறு கிடச்சிருக்குது. தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது. அரைக்கும் போது ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணாவே போதுங்க. அதுலேருந்து நிறைய தண்ணி வரும் நமக்கு. இப்போது நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் இருக்கிற தண்ணி நல்ல சூடு ஆனதுக்கப்புறமா இதை வச்சோம் அப்படின்னா வெறும் 5 நிமிஷத்தில் நமக்கு நல்லா சூடாகி கிடச்சிடும். இப்போ நமக்கு தேவையானது வேஸ்லின். நமக்கு கொஞ்சமாக தான் வேஸ்லின் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி 10 ரூபாய் பேக்கெட்டே ஒன்று வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தான் இருக்கும். இதில் இருக்கிற வேஸ்லின் நான் முன்னாடியே கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன். மிச்சமாக இருக்கிற வேஸ்லினில் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 டீஸ்பூனுக்கு தான் இதில் இருக்குது. இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பீட்ரூட் ஜூஸில் 1 டீஸ்பூனுக்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் உதடு ரொம்ப சுருங்கி போய் வறண்டு போயிடுறது. ஸோ நாம் இதை ஒரு லிப் பாமாக யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த வேஸ்லினில் நம்ம லிப்பில் அப்ளை பண்ணும்போது நமக்கு உதடுகளுக்கு நல்ல கலரும் கிடைக்கும். கூடவே உதடுகள் வறண்டு போகாமலும் இருக்கும். இப்போ நான் ஒரு தேவையில்லாத ஒரு பாட்டில் எடுத்துருக்கிறேன். பாட்டிலோட மேல் பகுதி மட்டுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பாட்டிலோட மேல் பகுதி, அதாவது பாட்டில் வாய் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி அதுக்குள்ளேயே வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. இது வெளியே விழுந்துராது. இந்த மாதிரி கட்டி எடுக்கணும். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா புரியும் உங்களுக்கு எப்படி கட்டி வச்சுருக்கிறோம் அப்படின்னு. இதை நாம் பாத்திரம் கழுவும் போது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. சில வேளைகளில் நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கையில் சோப்பு படாமலேயே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தட்டெல்லாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு கையில் சோப்பே படாது. ரொம்ப அழகாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுடுங்க. எப்போயாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அந்த பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க.
1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் நாம் உப்பு எதுவும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு அரை பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கு இல்லையா, இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இதை நம்ம ஒரு பேனில் ஊற்றி எடுத்துக்கலாங்க. இதை நான் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணுறேன். சூடு பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் இது கெட்டியாகாமல் இருக்கும். சப்போஸ் கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அடிப்பகுதியில் மட்டுமே கெட்டியாகி மேல் பகுதியில் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு நல்லா ஈவனாக கிடைக்கும். இதில் நம்ம தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நல்ல டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி சேர்த்துருக்குறேங்க. நாம் எப்போவுமே வெயிட் லாஸ் பீரியட்லையோ அல்லது வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி லிக்யூடாக நம்ம வந்து காலையிலையோ சாயங்காலமோ குடிச்சிக்கலாம். அதாவது காலையில் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை கூட சாப்பிட்டுக்கலாம். வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் எப்போயாவது இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்போது கூட நாம் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, அதே சமயத்தில் நமக்கு வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பொருள் தான் இந்த ஸ்பாஞ்ச். அதாவது இந்த ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும். நாம் இதை குப்பையில் தான் போட்டு வைப்போம். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கிறேங்க. இந்த பிளேட் மேலேயே இந்த ஸ்பாஞ்சை வச்சுக்கலாம். இந்த ஸ்பாஞ்சை இந்த மாதிரி வச்சுட்டு 4ஆக மடித்து எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 4ஆக மடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம மடித்து எடுத்துக்கலாம். அது வந்து சாதாரணமே மடிகிற ஒரு பொருள் தான். இப்போது நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்பாஞ்ச் மேலேயே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தண்ணி குடிக்காது. ஆனால் நம்ம ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே அதை அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும் போதே தட்டில் வந்து தண்ணி இருக்கும். நம்ம வச்சுட்டு அப்படியே விட்டுறணும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃபுல்லாகவே தண்ணியை அப்சர்வ் பண்ணிவிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பார்த்தோம் அப்படின்னா அந்த தட்டில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே அது குடிச்சிருக்குது. இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கவரில் இந்த ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். இப்போ நாம இந்த பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி 4ஆக மடித்து எடுத்துக்கலாம். உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நீட்டமாக வச்சுட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் கவர் வெளியே வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் வச்சாவே போதும், அது ஃபுல்லாகவே நமக்கு கெட்டி ஆகிடும். இது எப்போவுமே நம்ம வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப எடுத்து ரிப்பீட்டடாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல கூலிங் ஆகிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கல்லு மாதிரி ஆகிருக்கும் நமக்கு. இதை நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் திரும்பவும் நம்ம அதை அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாம ஒரு ஐஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கையில் காலில் ஏதாவது ஒத்தடம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஃபேஸில் வந்து ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு டைம் நாம் இந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது திடீர்னு நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புறோம் அல்லது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னா நம்ம நல்லா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஐஸ் பேக் எடுத்து நம்ம ஃபேஸில் 2-3 டைம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேக்கப் போட்டோம் அப்படின்னா நமக்கு மேக்கப் அவ்வளோ சீக்கிரம் கலையாமல் இருக்கும். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.